ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிறகடி காசு சீரியலில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வந்து பார்த்தா 2 ப்ரோமோ வந்து பார்த்தேன். ஒரு ப்ரோமோவில் என்ன ஆச்சு அப்படின்னா, செல்வம் வந்து முத்து வந்து செல்வத்தில் கேட்குறாரு, அங்கே நீத்துவை யாரோ அடிபட்டா, ரவி வந்து எங்களை சண்டை போட்டு போகிறான், நீ தான் ஏதாவது பண்ணி ஐயோப்பான்னு உனக்கு கூட வந்தேன் பாரு, இதுவும் சொல்லுவேன் இதுக்கு மேலேயும் சொல்லுவேன் அப்படிங்கிற. இல்லைடா கேட்டேன், நீ தானே அப்போ கடையெல்லாம் சும்மா விடக்கூடாது அடிக்கணும், ஏதோ ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னேன், அதுக்காக நான் அடித்தேன்னு என்னையே சந்தேகப்படுவியா? உங்கூட நான் எத்தனை வருஷம் இருக்கேன், என்னை பார்த்து நீ சந்தேகப்படுற? இல்லைடா கேட்க தான் செஞ்சேன், அவள் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஒன்றை மாதிரி நினச்சியா? நீ தான் வந்து பார்த்திங்கன்னா நினைவே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா தள்ளாடிக்கிட்டு எதை வேணால் செய்வேன், உடனே எல்லாரையும் அடிக்க போவேன், கடையை அடிக்க விடுவேன், ஒன்றை மாதிரி வந்து எனக்கு அந்த புத்தி கிடையாதுன்னு சொல்கிறாரு. என்னடா நானே ஏற்கனவே ரவி என்னை திட்டான்னு கடுப்பில் இருக்கேன், நீ வேறு சரியாக சொல்கிறாங்க. இப்போ செல்வத்துக்கும் முத்துக்கும் இடையில மிகப்பெரிய சண்டை வந்து வந்துருச்சு, எல்லாரும் சரி சரி பேச்சை விடுங்க சொல்கிறான். அது எப்படி அவன் என்னை சந்தேகப்பாட்டு நீ தான் பண்ணியான்னு கேட்குறான். எனக்கு என்ன வேலை ஐயோப்பான்னு, எனக்கும் நீத்துக்கும் என்ன பிரச்சனை, உனக்காக தானே கூட வந்தேன் அப்படின்னு செல்வம் நியாயமாக தான் பேசுகிறாரு. முத்து பேசுகிறது தான் வந்து சரியில்லை. உடனே ஏன்னா அவருக்கும் நீத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, ஐயோ பாவம் ஃப்ரெண்டு அப்படின்னு கூட வந்ததுனால இப்படி ஒரு பழியை வந்து போடக்கூடாது, அது ஒரு தவறான ஒரு விஷயந்தான். அதே சமயம் முத்து வந்து என்ன பண்ணுறாரு, நானும் வந்து பண்ணலான்ட்டு நானே கடுப்பில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து விளக்கி விட்றாங்க. சரி சரி சண்டை போடாங்க, போதும் போதும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நேராக இங்கே வந்து காட்டுறாங்க. செல்வம் வந்து அங்கே வந்து அருணோட அம்மா வந்து வந்துகிட்டு இருக்காங்க. அருணோட அம்மா வந்து ஏற்கனவே அருணோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்க, எல்லாருக்குமே தெரியும். அதனால் இந்த கேரக்டரை வேறு யாரை போட போகிறாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் அப்படியே இறக்குற மாதிரியே இதை காட்டலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ தான் வந்து காட்டுறாங்க. அருணோட அம்மா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கால் பகுதியிலேருந்து தான் வந்து காட்டுறாங்க, பாதி தான் காட்டுறாங்க. ஒரு கார் வந்து மோதிடுது, வேகமாக வந்து மோதிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. உடனே ஆம்புலன்ஸை கூப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல மீனாவும் கரெக்டாக வந்து இருக்காங்க. கூப்பிடு, ஐயோ இது என் தங்கச்சியோட மாமியாரில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எந்த கார் மூடிச்சுன்னு பார்க்குறாங்க. அங்கே செல்வம் வந்து நின்றுட்டு இருக்காங்க. எல்லாருமா சேர்ந்து செல்வத்தை வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க போயிட்டுருக்காங்க. ஐயோ அப்படின்னு சொல்லி நீங்களா மோதினீங்க அப்படின்னு சொல்கிறாரு. முத்து கூட வந்து சண்டை போட்டதுனால வேகமாக வந்ததுனால இவர் வேற மோதிடுறாரு. உடனே வந்து பார்த்தா செல்வத்தோட மீனா எல்லாருமா சேர்ந்து ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி உடனே ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே வந்து அருணோட அம்மா இறந்துடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்தா இப்போ வந்து அருணுக்கு கண்டிப்பாக வந்து கோவம் வரும். செல்வம் வந்து முத்துவோட ஃப்ரெண்டு செல்வம் வந்து மோதி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எங்கள் அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லி பயங்கரமாக வந்து இருந்து இப்போ வந்து அவர் கோவத்தில் இருப்பார். ஏற்கனவே முத்துவை கண்டா பிடிக்குது, இன்னும் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரப்போகுது தெரியல. அதே சமயம் முத்துக்கு வந்து இங்கே செல்வத்துக்கும் சண்டை வருமா அப்படின்னு தெரியல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதனால தான் வந்து மாப்பிள்ளையை கோவப்பட வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பிரச்சனை இருப்பா தெரியல. புதுசாக வந்து காட்டுறாங்க. 3 வருஷத்தை கடந்து கூட இந்த சீரியல் வந்து நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. நம்ம வந்து தொடர்ந்து வந்து பார்க்கலாம். இந்த 2 ப்ரோமோ வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து வந்து நான் வந்து நியூ டெல்லி வந்து போய்கிட்டு இருந்தேன். இப்போ திரும்பி வரோம். அப்போ வந்து நிறைய குகைகள்லாம் வந்து வரும். யூபி எங்கள் மத்திய பிரதேசம்லாம் வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம் நிறைய குகைகள் வந்து வரும். இந்த குகைக்குள்ளே போகும்போதெல்லாம் வீடியோ எடுத்தேன். அப்போ இருட்டாக தான் இருக்குங்க. பார்க்க குகையிலேருந்து வெளியில் வந்து இந்த ட்ரெயின் வருது. அப்போ பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மலைப்பகுதிகள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ உயரமாக இது பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையான ஒரு சீனாக இருக்கும். இந்த பக்கம் காடுகள்லாம் வந்து பிரமாதமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.